ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஸ்டிக்கில் இதோடைய ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக்கை இதோடைய ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். இதே மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ஸ்டிக்காக லைனாக ஒட்டிகிட்டே வந்துடலாம். நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் ஒயிட் க்ளூவே யூஸ் பண்ணலாம். பட் அது செட் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே ஃபெவிபாண்ட், ஃபெவிக்விக் ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அது ஈஸியாக ஒட்டுன்றதுனால. பட் ஹாட் க்ளூ தான் இதுக்கு வேணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கேம்லின் க்ளூ, ஒயிட் க்ளூ ஸோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஒட்டாமல் மேலே கொஞ்சம் கேப் இருக்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போதே கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இன்னொன்று இதில் ஒட்டிட்டேன். அப்போ எனக்கு கொஞ்சோண்டு கேப் தான் இருந்துச்சு. ஓகேவா? பட் எனிவேஸ் இந்த மாதிரி கேப் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பிடலாம். திருப்பி வச்சுட்டு இந்த சைடையும் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக்கை நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இந்த ஸ்டிக்கில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த பக்கம் ஒட்டிக்கிறேன். இப்போ மேலே கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இன்னும் 2 ஸ்டிக் எடுத்து இப்படி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் ஒன்று, அதுக்கப்புறமா அந்த பக்கம் ஒன்று. திரும்ப கீழே எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி நம்ம மேலேயும் ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். அதே மாதிரி மேலேயும் கொஞ்சம் கேப் இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். அப்புறம் நம்ம சேனலில் கிராஃப்ட்ஸ் ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தீங்க, ரீக்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட மெயில் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அதோட இமேஜ் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான். இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். மேலே கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, ஸோ இவ்வளோ அளவுக்கு ஒட்டியாச்சு. இப்போது கீழே இருக்க ஸ்டிக் மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் ஸ்டிக் மேலே க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிக் ஒட்ட போகிறோம். திரும்ப இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 இல்லை 5 ஸ்டிக்கை நம்ம லைனாக ஒட்டிடலாம். இப்போ இந்த சைடில் எத்தனை ஸ்டிக் ஒட்டணுமோ அதே நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் நம்ம இந்த சைட்லேயும் ஒட்ட போகிறோம். ஸோ அந்த சைட் 4னா இந்த சைடும் 4, 5னா 5, 6னா 6. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை ஸ்டிக் வேணுமோ அத்தனை ஸ்டிக் ஒட்டிக்கலாம். ஆனால் ஈவனாக ஒட்டணும். இப்போது இதே மாதிரி இந்த ஆப்போசிட்லேயும் நான் ஃபர்ஸ்ட்டு 4 ஓட்டினேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் 3 பக்கமும் 5 ஸ்டிக்ஸ் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி 5 ஒட்டினதுக்கப்புறமா திரும்ப இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே. ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒட்ட போகிறது 6th ஸ்டிக்கு. அதை ஒட்டிட்டு திரும்ப இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த சைடில் கொஞ்சம், இந்த சைடில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு ஸ்டிக்காக ஒட்டிகிட்டே வந்துடலாம். உங்களுக்கு கலர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கலர்லாம் பண்ணல. பிகாஸ் அப்படியே இருக்கிறதும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கலர் எதுவும் பண்ணல. அவ்வளோதான். இந்த சைடை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போது இங்கே மேலே 2 சைட்லேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப 2 ஸ்டிக் எடுத்து நம்ம க்ராஸாக அப்படி ஒட்டிக்க போகிறோம். ஸோ இந்த சைடில் ஒன்று, அதே மாதிரி இந்த சைடில் ஒன்று. ஃபைனலாக டெக்கரேட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பீட்ஸ், ஸ்டோன்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணி. என்கிட்ட இந்த மாதிரி ஃபோம் ஷீட் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் இதை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ரோஸ் மட்டும் இதில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய
வால் ஹேங்கிங் ரெடி. ஸோ இதில் வந்து நம்ம என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம், வாலில் ஹேங் பண்ணிக்கலாம் அப்படியே. லைக் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லைனா கோம்ஸ், ப்ரஷஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இல்லை சிசர்ஸ், டேப்ஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ மல்டி பர்பஸாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.